பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீசஸ் மிரக்கல் மினிஸ்ட்ரி நேயர்களுக்கும் யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு. சங்கீதம் 46:7 வசனத்தை நீங்கள் பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடிக்கலமாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது தேவன் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். நம்மோட இருக்கு யாக்கோபின் தேவன் நமக்கு அடிக்கலமாக இருக்கிறார். தேவனே நம்மளுக்கு என்னது அடிக்கலமாக இருக்கிறார். அவரே நம்மளுக்கு எல்லாமே. இந்த உலகத்தில் நம்மளை உருவாக்கினவர் அவர், நம்ம தெரிந்து கொண்டவர் அவர், நம்ம பேர் சொல்லி அளித்தவர் அவர். அவரே நமக்கு எல்லாமே. உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கினார், எங்கெல்லாம் நம்ம இருந்தோம், எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் இப்போது எப்படி நம்ம தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இத்தனை கோடிக்கணக்கான மக்களை மத்தியத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு ஜாத்திலையும் உங்களை பிரித்து எடுத்து தெரிந்து கொண்டே இருக்கிறார். அவர் யாருன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோட இருக்கிறார். இது பூமி வானத்தையும் பூமி படைத்த தேவன் நம்மளோட இருக்கிறார். அவர் உயர்ந்த அடிக்கலமாக நமக்கு இருக்கிறார். அதுபோல் தேவஜனமே, இப்போ நம்ம யாரோட பிள்ளைங்கன்னா தேவனோட பிள்ளைங்க. சேனைகளின் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். யாக்கோவின் தேவன் உங்களுக்கு அடிக்கலமாக இருக்கிறார். தேவனே உங்களுக்கு அடிக்கலமாக இருக்கும்போது, தேவனே உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிற போது, தேவனே உங்களை பிரித்து எடுத்திருக்கிற போது பல பாடுகளும் பல உபத்திரங்களும் கஷ்டங்களும் செத்துருவானவனு கொண்டு வருவான். ஆனாலும் அந்த மத்தியத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, நான் உன்னோட நீ இருக்கிறேன்றார். நம்ம யோபு பார்க்குறோம். யோபு தேவனுக்கு நீதிமானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அபிரகாமும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த தேவ ஜனங்களுக்கு எவ்வளோ பாடுகளை செத்து கொண்டு வந்தாலும் ஆனால் அதிலிருந்து விடுவித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், அபிரகாம் தன் பேரன் ஒரே குமாரனே பலியிடு அப்படின்னு சொல்லும்போது கூட ஆண்டவர் மேலே விசுவாசம் அவருக்கு அப்படி இருந்தது. ஒரு கேள்வி கூட கேட்டதாக வேதத்தில் இல்லை. ஆனாலும் ஒரு பலி இடுறதுக்கு ஆயுதமானார். ஆனால் நம்ம தேவனை பலி வாங்குகிற தேவனை கிடையாது. ஆனாலும் அவர் சொன்ன அந்த காரியத்தை கீழ்பட்டார். ஆனால் பலியிட்டாரா இல்லை. ஏன்னா அந்த தேவ தூதரங்கள் என்ன பண்ணார், இறங்கி வந்தார். ஏன்னா ஒரு விசுவாசத்தை சோதிக்கப்பட்டது. அதுபோல தான் நம்ம விசுவாசம் சோதிக்கிறதுக்காக பல பாடுகளும் உபத்திரங்களும் வரும். ஆனாலும் அபிரகாம் எப்படி ஜெயித்தாரோ அதுபோல் நீங்களும் ஜெயிப்பீங்க. அதுக்காக தேவனை பாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, காத்திருங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதே போல் சங்கீதம் 9:9 பாருங்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். யார் யார் சிறுமையில் இருக்கிறீங்களோ, யார் யார் கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு சமீபமாக இருக்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடிக்கலமானவர். நெருக்கப்படுகின்ற காலத்திலே அவரை அஞ்சாமலே இருப்பார். தஞ்சமானவர். அப்போது சிறுமைப்பட்டிருக்கிற நம்மளுக்கு அவர் அடிக்கலமாக இருக்கிறார், நம்ம பலனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக அவர் இருக்கிறார். அதுக்காக தேவ ஜனமே நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். எதுக்கும் நம்ம கவலைப்படாதபடி தேவனையே நம்ம நோக்கி கூப்பிடலாம். இப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவா, அப்பா, இந்த கர்த்தாவே இந்த வசனத்தை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரமையா. ஆவியானவரே, இந்த காலை வேளையில் இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேலே தேவா உங்கள் பிரசன்னம் இறங்கட்டும். ஒரு விசுவாசத்தை அவங்களுக்கு கொடுங்க. அவங்க தேவைகளெல்லாம் தேவனை சந்திங்க. வெட்டிங் டே வருது ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர பர்த்டே இருந்தாலும் எந்த நல்ல காரியங்களுக்கு போனாலும் கர்த்தாவே அவங்களோட நீர் கூட இருங்க சுவாமி. அவங்க தேவைகளெல்லாம் நீ சந்திங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட்